இஸ்ரேல் ரகசியமா வச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ ஈரான் பயங்கரமான தாக்குதல் நடத்திருக்குது. ஒருத்தனை அடிக்கிறத விட அவன் தலைக்கணத்தை அடக்கிறதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி இருக்குது. எந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, எந்த அணு ஆயுத உற்பத்தி எனக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் எங்க 2 பேருக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மற்ற நாடுகள்கிட்ட எந்த அணு ஆயுதமும் இருக்கப்படும். அப்படி இருக்கிறது இன்னொரு நாட்டுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைக்கண திமிரில் திரிஞ்சிட்டு இருந்தானுங்களே. இப்போ அந்த தலைக்கணத்திலேயே ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்குது. நார்த் இஸ்ரேலில் இருக்கிற டிமோனா என்று சொல்லக்கூடிய சிட்டி தான் இஸ்ரேலினுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல நேற்று நோன்பு பெருநாள் பரிசாக ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் தன்னுடைய அந்த அயன் டோம் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு சிஸ்டத்தை தான் மிகப்பெரிய அளவில் அவங்க பெருமையா நினைச்சு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா இந்த அயன் டோம், இந்த பாதுகாப்பு சிஸ்டம், இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஈரானுடைய தாக்குதல் அந்த நகரத்தில், அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற அந்த பகுதியில் தாக்குதல் நடந்திருக்குது. சும்மா சொல்லப்படாது, நேற்று மட்டுமே 7 தடவை சைரன் சவுண்ட் அங்கே கேட்டிருக்குது. அதாவது இஸ்ரேலினுடைய அந்த டிமோனா சிட்டி பகுதியில் 7 தடவை சைரன் சவுண்ட் கேட்டிருக்கு. ஆனால் எல்லா பாதுகாப்பு அரண்களையும் தாண்டி ஈரானுடைய தாக்குதல் மிக பலமாக நடந்திருக்குது. அந்த நகரத்தில் 50 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்குது. இப்போ இந்த தாக்குதலுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, தெஹ்ரான்ல நட்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதில் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல் ஆரம்பத்தில். அந்த தாக்குதலுக்கான பழி வாங்குதல் தான் இந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. ஈரான் பழி வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஈரான் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தளங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு இப்போ இஸ்ரேல் தாக்கப்பட்டு கொண்டு வரதை பார்த்தா இனிமே இஸ்ரேலினுடைய கதை மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன? இஸ்ரேலினுடைய நிலை எந்த இடத்தில் போய் முடிய போகிறது என்பதை உங்களுடைய கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு வீடியோவை சந்திங்க.